அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கை ஜோதிடத்தில் சில கைகள் பணம், வெற்றி, அதிர்ஷ்டத்தை எல்லாம் இழுத்துட்டு வரும். ஆனால் சில கைகள் இதெல்லாம் பிடிக்க முடியாமல் இழந்துவிடும். இந்த வீடியோவில் உங்கள் கை பணக்காராகக்கூடிய யோகம் இருக்கா அல்லது ஏழையாக மாறக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு 7 விதமான அறிகுறி வச்சு தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கை ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் பார்க்கணும். ஆனால் 2 கையிலுமே இது போல் அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பலன்கள் 200% நடக்கும் அப்படின்னு நம்பலாம். முதல் அறிகுறிகளாக உங்களுடைய கைகளுடைய அமைப்பை வச்சு சொல்கிறாங்க. உங்களுடைய கைகளுடைய வடிவம் நிறைவாகவும் மென்மையாகவும் உறுதியாகவும் இருக்குது அப்படின்னா இந்த நிறைவான மென்மையான கைகள் பார்த்திங்கன்னா வாய்ப்புகளை இழுக்கக்கூடிய ஒரு சிந்தனை கொண்ட ஒரு கைகளாக சொல்லப்படுது. இவங்க வாய்ப்பை உருவாக்குவாங்க, வாய்ப்பை தேடி அலைவாங்க, கிடைக்கிற வாய்ப்பை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில் மேலே முன்னேறணும் அப்படின்னு கடுமையாக முயற்சி செய்வாங்க. வாய்ப்பு எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ண மாட்டாங்க, வாய்ப்பு வந்தால் போகலாம் அப்படின்னு தூங்க மாட்டாங்க. ஏழையுடைய கை எப்படி இருக்கும் அப்படின்னா மிகவும் ஒல்லியானதாக, உலர்ந்த விரல்களாகவும் ஒரே மாதிரி அமைப்பில்லாத மாதிரியும் இருக்கும். இதுபோல் விரல்கள் கொண்ட கைகள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை எதிர்கொள்வாங்க. அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஒரு விஷயத்தில் அதிகமான கவனங்கள் இருக்காது. வாய்ப்பு எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் நம்ம திறமைக்கும் தகுதிக்கும் இது வேலை இல்லடா அப்படின்னு வரக்கூடிய நல்ல வாய்ப்பை கூட தட்டி விட்டுட்டே இருப்பாங்க. 2வது அறிகுறியாக வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த பதவியும் சொகுசான வாழ்க்கையும் நல்ல உயர்ந்த செல்வாக்கும் தரக்கூடிய சூரியமேடு, குருமேடு, சுக்கிரமேடு இது எல்லாமே இவங்க கையில் சற்று உயர்வாக இருக்கும். இதனால் இவங்களுக்கு வாழ்க்கையில் அதீதமான அதிர்ஷ்டம், உயர்ந்த பதவி, தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி, நல்ல சொகுசான வாய்ப்பு, நல்ல அதிகமான பண லாபம், தொழிலையும் சரி ஏதாவது ஜாக்பாட், லாட்டரி டிக்கெட் இது போல் விஷயங்களில் அவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு பணம் கிடைக்கும். மேலும் அதிகமான அதிர்ஷ்டம் பெற்ற நபர்களாக இவர்கள் விளங்குவார்கள். இதுக்கு நேர்மாறாக ஏழ்மையாக இருக்க போகிறவர்களுடைய கைகள் எப்படி இருக்கும்? சூரியமேடு, சந்திரமேடு, குருமேடு, சுக்கிரமேடு இது சற்று பள்ளமாக இருக்கும். இவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணமே குறைவாகத்தான் இருக்கும். உற்சாகம் குறைவாக இருக்கும், தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும். நாம் எங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், இருக்கிறதே போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். மேலும் வர வாய்ப்பை இவங்க தவற விட்டுடுவாங்க. நம்மளால் முடியாதுப்பா, இது நம்மளால் செய்ய முடியாதுப்பா, நீ செஞ்சுக்குப்பா அப்படின்னு முயற்சி கூட செய்யாமல் அந்த வாய்ப்பை தவற விட்டுடுவாங்க. இதுபோல் நபர்கள் வாழ்க்கையில் வளராமல் ஏழ்மையான நிலையிலே இருக்க வாய்ப்புண்டு. 3வது அறிகுறியாக விதிக்கோடு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த விதிக்கோடானது கையின் அடியிலிருந்து நடுவிரல் கீழே வரைக்கும் நீண்டு இருக்கணும். நடுவிரல் கீழே இருக்கக்கூடிய பகுதி என்பது சனிமேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த விதிரேகை நடுவிரல் கீழே வரைக்கும் நீண்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான நிலையான ஒரு தொழில் வேலை அமையும். இது அவங்க வாழ்க்கையில் பொறுமையாக முன்னேற்றம் கொடுத்தாலுமே ஆனால் நிலையான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு முன்னேற்றம் வருமானம் கிடைக்கும். ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே இந்த விதிரேகையானது துண்டிக்கப்பட்டோ அல்லது பலவீனமாகவோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை நிலையாக இருக்காது, ஒரு தொழில் அவங்களுக்கு தொடர்ந்து இருக்காது. ஒரு சிலர்லாம் ஒரு குறிப்பிட்ட வேலையில் 6 மாதம் இருக்கிறது பெரிய விஷயம். மேலதிகாரி ஏதாவது கடுஞ்சொற்கள் சொன்னாங்க அப்படின்னா உடனே ரோஷமாக அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்க. இதுபோல் ஒரு வேலையில் தொடர்ந்து இல்லாமல் அடுத்தடுத்த வேலைக்கு மூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வேலையும் வேண்டாம் விட்டுட்டே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நிலையான ஒரு வேலையும் இருக்காது. ஒரு தொழிலை முழுசாக கற்றுக்கவும் முடியாது. வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா பல்வேறு விதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் கடந்து வந்தால் மட்டுமே தொழிலை கற்றுக்க முடியும், வேலையில் நிலைக்க முடியும், ஸ்டாண்டர்டான இன்கம்மை பெற முடியும், அதை கொண்டு வாழ்க்கையில் உயர முடியும், சாதிக்க முடியும். உங்கள் கையில் விதிரேகை துண்டாக இருந்தாலோ அல்லது தெளிவாக இல்லாமல் இருந்தாலோ நீங்கள் நிரந்தரமாக ஒரு வேலையிலோ அல்லது ஒரு தொழிலோ இருக்க மாட்டீங்க.
4வது ஒரு அறிகுறியாக சூரியக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, சன்லைன். இது மோதிர விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கும். இது நல்லா தெளிவாக நல்லா ஆழமாக இருந்துச்சு அப்படின்னா மக்கள் மூலம் பாராட்டு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், நல்ல பேர் இருக்கும், தன்னுடைய செல்வாக்கு கொண்டே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. ஒரு தலைவராகவோ ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய வல்லமை கொண்ட ஆளுமை பண்பு கொண்ட நபராகவோ ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய திறமை கொண்ட நபராகவோ இருப்பாங்க. அதன் மூலம் செல்வாக்கு, செல்வம், பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும். இதுவே இந்த சூரியக்கோடு சன்லைன் மோதிர விரலுக்கு கீழே தெளிவாக இல்லை, ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னா திறமை இருந்தும் உங்களால் அதை பயன்படுத்தி கொள்ள முடியாது. இந்த வெளி உலகத்துக்கு உங்களை தெரியாமலே நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் வாழ்க்கையில் வளருவதும் உயர்வதும் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏழ்மையான நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய திறமையை நாம் தான் நம்பணும், அதை நாம் தான் வெளியே கொண்டு வரணும். மற்றவங்க பார்த்து நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணவே கூடாது. உங்களுக்கு என்ன ஒரு சின்ன திறமையாக இருந்தாலும் அது நல்ல முறையில் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும். 5வது அறிகுறியாக ஹெட்லைன், அதாவது புத்தி ரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேகை பணக்காரங்களுடைய கையில் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா டீப்பாக இருக்கும், நல்ல தெளிவாக இருக்கும். இதனால் அவங்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க, பண மேலாண்மையில் நல்ல முறையில் பணத்தை கையாளுவாங்க. இதுவே இந்த ஹெட்லைன் புத்தி லைன் சரியில்லை, அது பல்வேறு விதமான பிரேக் இருக்குது, அது நிறைய துண்டுகள் இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்படும். சரியான முடிவெடுக்க முடியாத அளவுக்கு அவங்க இருப்பாங்க. பணத்தை அதிகமாக இழக்கக்கூடிய, நஷ்டத்தில் போகக்கூடிய வகையில் தொழில் செய்வாங்க. பணத்தால் நிறைய ஏமாற்றங்கள் அடைவாங்க. சீக்கிரம் பணக்காரன் ஆகிடணும், சீக்கிரம் மிகப்பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்னு பேராசையால் பணத்தை ஏமாத்திரம் கிட்ட கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனாலே அவங்க மேலும் மேலும் ஏழ்மையாக மாறுவாங்க. 6வது அறிகுறியாக இருதய ரேகை. இந்த இருதய ரேகை பார்த்திங்கன்னா தெளிவாக நல்லா ஆழமாக சமநிலையில் இருக்குது அப்படின்னா, ஆள்காட்டி விரல் வரைக்கும் நீண்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டவர்கள், நிலையான ஒரு உறவில் இருப்பாங்க. வாழ்க்கையில் திருமணம் என்பது ஒரு சிலருக்குலாம் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இந்த இருதய ரேகை சரியான எந்தவித நெகட்டிவான அறிகுறிகள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை துணை அவங்களுக்கு அமையும். அதன் மூலமாகவே அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். அதே போல் இருதய ரேகை முடிகிற இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட கிளை ரேகைகள் வந்துச்சு அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானங்கள், இன்கம்கள் அவங்களுக்கு வரும். இதுவும் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார நிலைக்கு கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும். இந்த இருதய ரேகை சிலருக்கு சரியாக அமையல, அதில் பல துண்டுகள் இருக்குது, இருதய ரேகை தெளிவில்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக அவங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரும். அவங்க பின்னடைவு அடைவதற்கே அவங்க வாழ்க்கை துணை தான் முக்கியமான காரணமாக இருப்பாங்க. மேலும் அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கோபம், ஆத்திரம், இது போல் விஷயங்கள் அதிகமாக வரும். மேலும் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாது, பல்வேறு விஷயங்களை கவனம் செலுத்துவாங்க. தப்பான உறவுகள், நட்புகள் இருக்கும். இதனாலே அவங்களுடைய செல்வம், பொருளாதாரம் அழிவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. 7வது அறிகுறியாக சுக்கிரமேடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது நம்மளுடைய கையில். அந்த சுக்கிரமேட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரேகைகள் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேபிளான இன்கம் நமக்கு வரும். அதுவும் அந்த இன்கம் நிலையான ஒரு வருமானமாகவும் நல்ல ஒழுக்கத்துடன் சம்பாதிக்கக்கூடிய, சிக்கல் இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு வருமானமாக இருக்கும். அந்த சுக்கிரமேடுன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் ரேகைகள் துண்டாக்கப்பட்ட நிலையில் இருந்துச்சு, அல்லது ஏதாவது குழப்பம் தர வகையில் ரேகைகள் தெளிவில்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வருமானம் நிலைக்காது, நிலையில்லாத ஒரு வருமானமாக இருக்கும். மேலும் நம்முடைய கைகள் பார்ப்பதற்கு சிறிது பிங்க் நிறத்தில், இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உடல் ஆற்றல் அதிகமாக இருக்கும், தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா அதை முடிச்சே தீரணும், வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படின்னு விடாமுயற்சியுடன் நம்ம இருப்போம். பொதுவாகவே விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு கடினமான ஒரு வேலையாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஆனால் ஒரு சிலர் கை பாருங்கள், ரொம்ப மந்தமான நிறத்திலையோ கரும்பு நிறத்திலோ இருந்துச்சு அப்படின்னா ஆற்றல் கம்மியாக இருக்கும், மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக கொண்ட நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வேலை கூட ரொம்ப சோம்பேறித்தனத்தால் விட்டுடுவாங்க. இதனாலே பல வாய்ப்புகள் அவங்க விட்டு போயிடும். கையில் இருக்கக்கூடிய கோடுகள், குறியீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் வெற்றியையும் உங்கள் அதிர்ஷ்டத்தையும் காட்டும். ஆனால் அதை அடைவதற்கு நம்மளுடைய நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் காரணம். உங்கள் கையில் என்ன மாதிரியான குறியீடுகள் இருக்குது? நீங்கள் பணக்காராகக்கூடிய யோகம் கொண்ட கையுடையவரா அல்லது ஏழ்மையாகக்கூடிய யோகம் கொண்ட கையுடையவரா?
மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.